சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீஓபன் ஆக போகுது. பேரண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பசங்களை காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து பேரண்ட்ஸோட சேலஞ்சஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ஜென்ரலான சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போறேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா குழந்தைங்களோட லைஃப்ல பெரிய நல்ல இம்பாக்ட் நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த டிப்ஸ் என்னன்னா ஸ்கிரீன் டைம். என் குழந்தை சாப்பிடும் போதும் மொபைல் யூஸ் பண்ணுது, தூங்கும் போதும் மொபைல் யூஸ் பண்ணுது. ஆனா மொபைலை புடிங்கிட்டாலே அழுதுருதுப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வீடு குழந்தைங்க வேணா மாறலாம். ஆனா ப்ராப்ளம் என்னவோ இதுவா தான் இருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க குழந்தைங்க முன்னாடி மொபைல் யூஸ் பண்றதை கம்மி பண்ணுங்க. என் குழந்தை மொபைல் இல்லாம சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்ற எத்தனை பேரண்ட்ஸ் நீங்க மொபைல் இல்லாம சாப்பிடுறீங்க? ரீல்ஸ் பார்த்து தானே சாப்பிடுறீங்க, யூடியூப் வீடியோ பார்த்து தானே சாப்பிடுறீங்க. ஸோ நீங்க குழந்தைங்க முன்னாடி மொபைல் யூஸ் பண்றதை கம்மி பண்ணுங்க. குழந்தைங்க என்ன பிறக்கும் போதே மொபைலோடவா பிறந்தாங்க? வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் குழந்தைங்க ஆப்வியஸ்லி ரெப்ளிகா பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க முன்னாடி மொபைல் யூஸ் பண்றதை பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க கம்மி பண்ணுங்க. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட விளையாடுங்க. இதெல்லாம் பண்றது மூலமா இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலா பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு ரூல் மாதிரி ஃபாலோ பண்ணாலே உங்க லைஃபும் சரி, உங்க குழந்தைங்களோட லைஃபும் சரி சூப்பராக இருக்கும்.